முருகா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? நான் என்ன பொங்கலுக்கும் புளிய வரைக்கும் மட்டும்தான் கோயிலுக்கு வர்றேன்னு நினைக்கிட்டியா? முடியலப்பா, இந்த வாழ்க்கை என்னைய போட்டு புரட்டி எடுக்குது. நெய்யும் அடிக்குது, சக்கரை பொங்கலா இருக்கான் இருக்குன்னு நினைக்கிறேன். தலைவர் ஒரு ஆண்டு கும்முன் இருக்கு. போறதுக்குலாம் நம்பர் கொடுத்தோம். முருகா, கோவத்துல இருந்து வேலை விட்டு வீசிடாது. ஐயோ, இந்த பைத்தியக்கார பைக்கிட்ட தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டானே. நேற்று அரை தூக்கத்துல ஆமராஃப்கார்டு படத்தை பார்த்துட்டு அவனை ஒரு ஜாக்கி சானா நினைச்சுக்கிட்டு என்ன படுத்துறானே. யாராச்சும் என்ன காப்பாத்துங்களா ப்ளீஸ். மாஸ்டர், டீச் மீ குங்ஃபூ. அச்சோ, எவ்வளவு படிச்சாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது. நானும் படிச்சு பாக்குறேன், ஒன்னும் புரிய மாட்டேங்குது. பரீட்சையில போய் ஆயிடுவோமோ? தோலை உரிச்சு போகிற எங்க அப்பா. இது கணக்கே ஆகாது. பிட்ட கிழிச்சிட வேண்டியதான். இந்த பக்கத்தை கிழிச்சிருவோம். இதா இதையும் கிழிச்சு வச்சுக்கோ. ஆமா, கணக்கு பரீட்சை தானே. நான் என் அறிவியல் புத்தகத்தை எடுத்து வச்சு குழந்திருக்கேன். அச்சோ, என்ன பரீட்சைங்கிறதே மறந்துட்டேனே. ஸ்கூல் படிக்கக்குள்ள நம்ம சார் சொன்னாரு, நீ டாப்ல போகறானே. அது இந்த ஆட்டோ டாப்பு தான் போல. இதுவும் நல்லா தான் இருக்குது. போவோம். 15 பக்கம் எழுதியாச்சு. இன்னும் 15 பக்கம் எழுதலாம். பக்கத்துக்கு ஒரு மார்க் மட்டும் பாஸ் பண்ண வச்சிருவானுவா. தெரியாத ஏபிசிடி எவ்வளவு நேரம் தெரிஞ்ச மாதிரி எழுதுறதா. பின்னாடி எல்லாம் படிச்ச மாதிரி எழுதுறானுயா. எனக்கு தெரிஞ்ச ஏபிசிடி கூட அவனுக்கு தெரியாது. நான் நைட்டு நம்ம கூட சரக்கு அடிச்சது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எழுதுது பாத்தியா. அந்த தவறா. நெல்லு டோல் கட்டிட்டு போ. 1 வயது 280, 2 வயது 200. ஏன் நிக்காம போறான்? ஒருவேளை நம்ம பேசுற பாச புரியலையோ. பையா 1 பிளேட் பானிபூரி தேடும். ஹிந்தியில பேசி நிக்காம போறானே. ஃபாஸ்டா எது வச்சிருப்போம் போல இருக்கு. ஆஹா, இந்த மெத்தட் சரி வராது. அடுத்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதான். நடு ரோட்ல நிக்க வேண்டியதான். ஏய், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். டோல் பாஸ் டோல் பாஸ் டோல் பாஸ். அடாட, உளுந்துடாதடா பைய போடா. பேசஞ்சர்லாம் வச்சுட்டு இந்த அடாதுடியா வண்டி ஓட்டாதேடா. காசு புடுக்காட்டியும் பரவாயில்ல, வண்டியை கவுத்து விட்டுறாதடா. கால் வைத்து கஞ்சி குடிச்சாலும் உழைச்சு சாப்பிடணும்னு எங்க பக்கத்து வீட்டு பாலாண்ணே சொல்லியிருக்காரு. அதான் நான் காலையிலேயே வேலைக்கு போயிட்டு இருக்கேன் மக்களே. இத கொண்டு போய் என் பாகன்ட்ட கொடுத்து சாப்பாடு செய்ய சொல்லணும். நீங்களும் என்ன மாதிரி சுறுசுறுப்பா வேலை பார்த்து கம்பெனில நல்ல பேர் வாங்க. சரியா? ஆல் த பெஸ்ட். நான் போயிட்டு வரேன். அவன் பக்கத்து வீட்டுக்காரன். அவன்கிட்ட கோழியை காணவனு காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எங்க தெரிய போகுது நம்ம வீட்டு குழம்புலதான் குறிக்குதுன்னு. இன்னைக்கு பாட்டு குழம்பு வாசம் பக்கத்து தெரு வரைக்கும் அடிக்குது. எசிஜோ அத்தாடி, என்ன நம்மள பாத்துக்கிட்டே வரான். கண்டுபிடிச்சிட்டானோ? நைஸா கிளப்பிடும்டா. டேய், உனக்கு எவ்வளவு வேகத்தாலா இருக்கும். கரும்பு லாரிகாரனா என்ன பார்த்து உடம்ப போறான். இத்தனோடு டப்பாக இருக்கணுங்கிட்டு ஏறி வரையாக்கும். ஒதுங்கி உடம்ப பின்னாடி போடா. கட்டி போட்டு அடிக்கிறீ. ஆனா கம்மியாட்டி கையில பாட்டி. அம்மா அம்மா தாயே, தயவு செஞ்சு கதவை தொடங்க மம்மி. எதுக்குதான் சும்மா சும்மா இந்த கதவை சாத்தி வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் உங்ககிட்ட எத்தனோ வாட்டி சொல்லிட்டேன். நான் வெளியே போயிட்டா திரும்பி வர வரைக்கும் இந்த கதவை சாத்தாதீங்க. கொஞ்சம் கட்ட ஓரத்தில்ல உரமனா முட்டா பயலா. ஏது முட்டா பயலா பப்பாரா? பின்ன நீ என்ன முன்சாமி பயலா? முட்டா பயனாடா. அங்கேயே அடக்கமாயிடுறா. ஆளுங்க நெட்டு வந்து அவனுக்கு சமாதி கட்டுறேன். ஆத்தி இத்தண்டி ஆரஞ்சு பழத்தை இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில பார்த்தது இல்லையப்பா. அடச்சே, இது ஆரஞ்சு பழம் இல்லையே, ஏதோ புது ஐட்டமா இருக்கும் போல. என்னதான் தூக்கி பாப்போம். ஐயே ஐயே, என்ன அசைக்கவே முடியல. இதை எப்படியாவது தூக்கிடணும். ஐயோ, என்னடா இது? எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஒரு புடிமானமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த அடி உன்னை தூக்க முடியலன்னு அப்படி விட்டு போயிடுவேன் நினைக்காத. உன்னை உருட்டியே எங்க அம்மாட்ட கொண்டு போயிடுவேன். இந்த பாரு, உருண்டு வர அந்த புது ஐட்டத்தை பாருமா. என்னதுமா? அட கிழக்கு பயில, இதுக்கு பேரு பூசணிக்காரா? இதை நீ பார்த்தது இல்லையா? இத போய் பந்து மாதிரி உருட்டிட்டு வர்ற. ஓஹோ, இது திங்கிற ஐட்டமா? ஏமா, அப்படி எல்லாத்தையும் நீயே முழுங்கிடாத. எனக்கு கொஞ்சம் கொடு. ஒழுடா, இதை உன்னால தூக்கவே முடியல. அப்புறம் முழுசு அதை திம்ப. கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு தரேன். அதை நீ தின்ன. சரியா? நல்ல புள்ளராணி.